நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் 110 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆயத்தமாகி வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களை தங்களுடைய நிர்வாக வசதிக்காக 110ஆக தமிழக வெற்றிக் கழகம் பிரித்துள்ளது. மாவட்டத்திற்கு 3 தொகுதிகள் வீதம் பிரிக்கப்பட்டு 110 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். எந்தவித குற்றப்பின்னணியும் இல்லாத வகையில் பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பொறுப்பாளர்கள் பற்றிய பட்டியல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருபவர்களை சேர்க்கும் பணியையும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள ராமதாஸ் கோடை வெயில் வாட்டி வதைப்பதால் பள்ளிகள் திறக்கும் தேதியை ஒத்திவைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஜூன் 12ஆம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிகள் ஜூன் 21ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதையும் மேற்கோள் காட்டியுள்ளார். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் மிக கடுமையான வெப்பம் வாட்டுவதாகவும், எனவே ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகளை திறப்பது நியாயமற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஜூன் 2ஆம் பாதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவை அண்ணாமலை அணையப் போகிற விளக்கு என்று விமர்சித்திருந்த நிலையில் அது கலங்கரை விளக்கம் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார். மதுரை திருமங்கலம் அடுத்த டி. குன்னூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர் சந்தித்த RB உதயகுமார் அதிமுகவின் வரலாறு தெரியாமல் அண்ணாமலை பேசி வருவதாக சாடியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அணையா விளக்கு என்பது அன்னை தமிழக மக்களுக்கு தெரியும். தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்டுகிற கலங்கரை விளக்கு என்பதும் அண்ணாமலை அவர்களுக்கு வரலாறு தெரியாத காரணத்தினாலே அவர்கள் இன்றைக்கு வரலாறை படித்து பேசுவதை காட்டிலும் குறிப்பெடுத்து பேசுகிற தலைவராக அவர் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுக்காக அண்ணாமலை செய்த மக்கள் சேவைகள் எதையாவது அவர் பட்டியலிட முடியுமா என்றும் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். மொழி உரிமையை பெற்றுக் கொடுத்தாரா, இன உரிமையை பெற்றுக் கொடுத்தாரா, ஜீவாதார உரிமையை பெற்றுக் கொடுத்தாரா? 10 ஆண்டு காலம் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக இன்றைக்கு தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எல்லோரையும் வசைபாடுகிற அண்ணாமலை அண்ணன் அவர்களே, ஜெயலலிதாவின் புகழ்பாடி அவர் வெளியில் நடப்பதை வரவேற்பதாகவும், ஆனால் அதை உள்நோக்கத்துடன் செய்தால் போராட்டம் நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.